இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீகாலத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறமா இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல மகா. இப்பவே சொல்லி தடுத்துட்டா ஸ்ரீயோட வாழ்க்கை கெட்டு போகாதுமா. பிரச்சனை வருந்தாமா, ஆனா இது எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடுமா. ஆனா இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டா கால சுத்துற பாம்பு மாதிரி ஏதாவது ஒரு வழியில பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் மகா. அண்ணன், யாரால பிரச்சனை வரும்ன்றீங்க? என்னால வரும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா நான் உங்க வாழ்க்கையில வரவே மாட்டேன். நான் இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் உங்க யார் கண்ணிலையும் படாம எங்கேயாவது போய் என் வாழ்க்கைய வாழ்ந்துருவேன். ஏன் ஒருத்தி வாழ்க்கைக்காக இந்த மொத்த குடும்பமும் சதைஞ்சு போறத நான் விடவே மாட்டேன். எப்படி மகா, எப்படி உன்னால இப்படி யோசிக்க முடியுது? இது நீயே உனக்கு செஞ்சுக்கிற பாவம் இல்லையா? இல்ல தெரிந்த உண்மையை மறைச்சு ஸ்ரீய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது உனக்கும் ஸ்ரீக்கும் சேர்த்து திரு பண்ற துரோகம் இல்லையா? இங்க பாரு மகா, நான் இந்த விஷயத்தை போய் சொல்லதான் போறேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் யார் என்ன முடிவெடுத்தாலும் சரி, அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். இப்ப இந்த விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். நான் போய் சொல்லதான் போறேன். அண்ணா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்கன்னு அவசரப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துறாதீங்க. இந்த வீட்டு உப்பு சாப்பிட்டு வளர்ந்தவர் நீங்க. அதனால நீங்க இப்படி பண்ணா இந்த குடும்பத்துக்கு நீங்க பண்ற துரோகம் ஆயிடும். என்ன பேசுற மகா? நான் உண்மை தெரிஞ்ச இவ்வளவு பெரிய விஷயத்த இந்த குடும்பத்துக்கிட்ட மறைக்கிறதாமா தப்பா இருக்கும். அதுதாமா நான் இந்த குடும்பத்துக்கு செய்யற பெரிய துரோகமா இருக்கும். உண்மையிலே இந்த குடும்பத்து மேல விசுவாசம் இருந்தா நான் இதை எல்லார்கிட்டையும் சொல்றதுதாமா சரியா இருக்கும். சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாதம்மா. நீ சொல்றத நான் இனிமே கேட்க போறதில்ல. என்ன தயவு செஞ்சு போக விடுங்க. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அண்ணா, இந்த விஷயம் வீட்ல இருக்க உங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பூகம்பமே வெடிக்கும். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் சொல்றத கேளுங்கன்னு ஆசைப்பட்ட ரெண்டு பேரும் சேர்றதா சரியா இருக்கும். வேண்டாம் மகா, என்ன தடுக்காத மகா. அண்ணா ப்ளீஸ், சொல்றத கேளுங்கன்னு. மகா, தயவு செஞ்சு என்ன தடுக்காத மகா. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்றது தப்பா தான் தோணும் மகா. திருக்கிட்ட நான் சொல்றது சரின்னு என் மனசுக்கு படுது மகா. என்ன மன்னிச்சிரு மகா, என்ன தயவு செய்து மன்னிச்சிரு.